ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 40 டே இன்டர்மிட்டன்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நிதிஷ் அப்பாவோட வெயிட் வந்து 85.250 கிராம் காமிக்குது. ஸோ ஒரு நாள் முன்ன பின்னா காமிக்கலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. ஒரு 100 கிராம் கூட காமிச்ச மாதிரி காமிக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் சைக்கிள் ஓட்டினா சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். மணி வந்து 7:45 கரெக்டாக. குடிக்கும்போது 8 என்ன நல்லா சூடாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் குடிப்பேன். நல்லா சூடாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து நிதிஷ்க்கு படிக்க வேண்டியது எக்ஸாம் இருந்ததுனால நாங்கள் காலையில் வீட்டிலே உட்காந்துட்டோம். ஸோ நிதிஷை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 8லேருந்து 9 மணி வரைக்கும் 1 ஹவர் சைக்கிள் ஓட்டினோம். நல்லா இருந்தது. ஒரு 2-3 ரவுண்டு சைக்கிள் நல்லா அடித்ததுனால ஒரு ஹெவியான ஒரு ரவுண்டுனே சொல்லிடலாம். வாக்கிங் போகல, அதுக்கு பதிலாக சைக்கிளிங் வந்து 1 ஹவர் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்குரிய 300 கலோரி அப்படின்றது. ஸோ சைக்கிளிங்லேயே நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். காலையில் மணி வந்து கரெக்டாக 10 ஆகுது. நிதிஷ் அப்பா எடுக்கிறது சிறுதானிய அரிசி தோசை தான். அது மேலே வந்து வெள்ளரிக்காய், வெங்காயம், கீரை, முளைக்கீரை வாங்கிட்டு வந்தேன். அது கீரை கொஞ்சம் மேலே போட்டிருந்தேன். வெந்தயக்கீரை சின்ன கட்டு இருக்கும் இல்லையா, அதை கூட வாங்கி மேலே போடலாம் நம்ம. வெங்காயம், கேரட், குடமிளகா, கீரை எல்லாம் போட்டு ஒரு தோசையாக எடுத்திருக்கேன். நிறைய காய்கள் போட்டு தோசை பேட்டர் வந்து கம்மியாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மேலே வந்து மிளகு சீரக பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஒரு ஆம்லேட், அதுக்கப்புறம் இது மஷ்ரூம் கிரேவி. நேற்று வச்ச குழம்பு கிடையாது, நேற்று தண்ணியாக குழம்பு வச்சேன். ஒரு பாக்கெட் வாங்கினேன் அப்படின்னா, இப்போ டயட்டில் இருக்கும் அப்படின்னா நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் ரெண்டு வேலையாக பிரித்து செஞ்சுக்குவேன். நேற்று பிரித்தது இன்றைக்கி உடனே செய்யணுன்றதுனால இன்றைக்கி காலையிலே செஞ்சுட்டேன். கட்டியாக தொக்கு மாதிரி வைக்கிறது தான் இது வந்து. அதுக்கப்புறம் எப்பயும் போல் முளைக்கட்டின பச்சை பயிறு 50 கிராம் அவங்க எடுத்துருக்காங்க. நிதிஷ் அப்பாவோட சாப்பாடு இது. நானும் அவங்க கூட சேர்ந்து ஒரு தோசை எடுத்துக்கிறேன். மில்லட் ரைஸ். ஏன்னா இந்த ரைஸை இந்த தோசை மாவு இன்றைக்கி காலி பண்ணிடணும் அப்படின்றதுனால இந்த தோசை எடுத்துக்கிறேன். ஒரு தோசை எல்லா காய்களும் போட்டு கீரை, கேரட்டு, வெங்காயம், குடமிளகா போட்டிருக்கேன். அது மாதிரி நட்ஸ் வந்து ஊற வைக்க மறந்ததுனால அப்படியே நான் ராவாக எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி தொக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 50 to 60 கிராம் இருக்க அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். முளைக்கட்டின பச்சை பயிறு நான் அப்போதே சாப்பிட்டுட்டேன். ஸோ மார்னிங் டிஃபனாக நாங்கள் எடுக்கிறது இதுதான். செம்மையாக இருக்குல்ல, ஒரு தோசை சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். மார்னிங் ஸ்நாக்ஸாக ஒரு 11:30 நானும் நிதிஷாப்பா எடுக்கிறது ஒரு பவுல் நிறையா வந்து வாட்டர் மெலன் தான் எடுக்கிறோம். 250 ml அளவுக்கு நிதிஷாப்பா எடுத்து வச்சுருக்கு. நானும் அவ்வளோதான் எடுத்துருக்கேன். 2 பேர் சேர்ந்து தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து தண்ணி பழம் சீசன் தான். கிலோ 9 ரூபா, கிலோ 13 ரூபா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி விற்கிறாங்க. நல்லா பெரிய பழமாக வாங்கினீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா விவசாயம் பண்ணி வந்த பழங்கள், அதனால சின்ன பழம் வாங்காமல் பெரிய பழமாக வாங்கிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் நாங்கள் 2 பழம் வாங்குகிறோம். ஸோ இந்த வெயிட் லாஸுக்கு தண்ணி பழம் ரொம்ப முக்கியம். எல்லாருமே எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் இருக்கவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் தண்ணி பழத்தை. அதனால் டெய்லி தண்ணி பழம் எடுத்து சாப்பிடுங்க. மணி 1:05 ஆகுது. நிதிஷ் அப்பா எடுக்கிறது ரெட் ரைஸ் தான் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு 150 கிராம், ஒரு ஆம்லேட்டு. நேற்று வாங்குகிற சங்கரா மீன் வந்து பாதி தான் பண்ணேன், பாதி வந்து மிளகா பொடி போட்டு அப்படியே ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு பொரிச்சு கொடுத்துருக்கேன். ரசம், இன்றைக்கி வந்து ரசம் வந்து கொள்ளு ரசம். டெய்லி மீன் எடுக்கலாமான்னு கேட்டால், நீங்கள் டெய்லி நான்வெஜ் எடுக்கிறவங்க, முட்டை, மீன், சிக்கன் அந்த மாதிரி எடுக்கிறவங்க ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. இது நேற்று நாங்கள் வாங்கினது வந்து 3/4 கிலோ 1 கிலோ கிட்ட வாங்கிட்டோம். ஸோ அவங்க 2 பேரும் சாப்பிட்றதுனால 2 நாள் எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு கூட அளவுகள் கம்மியாக தான் எடுக்கணும். 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு வேளைக்கு கரெக்டாக இருக்கும். மதியானம் சாப்பிட்னா நானும் ரெட் ரைஸும் ரசம் தான் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீன் பீஸ் எடுத்திருக்கேன். சாயந்தரம் ஒரு 3:45 இருக்கும். நிதிஷ் அப்பாவுக்கு ஒரு செவ்வாழை பழமும் பிளாக் காஃபியும் தான். பிளாக் காஃபியில் கொஞ்சமாக இஞ்சி திருகி போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். வேலை செய்யும்போது தூக்கமும் வராது. அதனால் மேக்ஸிமம் அவங்க பிளாக் காஃபி மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் பிளாக் காஃபியும் ஒரு செவ்வாழை. இதில் வந்து பிளாக் காஃபியில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணாதீங்க. தேன் சேர்க்கலாமா, அந்த தேன் சேர்க்கலாமா, இந்த கற்பட்டி சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. ஸோ வெயிட் லாஸில் எந்த விதமான சுகரும் நீங்கள் ஆட் பண்ணாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்ல வரேன். பிசிஓடிலாம் இருக்கவங்க கண்டிப்பாக கருப்பட்டி ஒரு சின்ன பீஸ்க்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுக்காமல். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நிதிஷ் அப்பா கடைசி மீலாக எடுக்கிறது. மணி 5:45 ஆகுது. கோதுமை தோசை தான் 2 தோசை எடுத்துக்கிறாங்க. மேலே வந்து பொடி போட்டு சுட்டதுனால நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தான், நார்மல் தேங்காய் சட்னி தான் எடுத்துருக்காங்க. ஒரு 5:45 6 மணிக்குள்ளே அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 6:30 6:45 ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிக்க கரெக்டாக இருக்கும். சில சமயம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சுக்குவாங்க. ஸோ கடைசி மீலாக அவங்க எடுக்கிறது வந்து கோதுமை தோசையும் தேங்காய் சட்னி தான். வெயிட் லாஸில் தேங்காய் சட்னி எடுக்கலாமான்னு ஒரு டவுட் வரும். தேங்காய் சட்னி எடுக்கலான்னா நம்ம ராவாக தான் அரைக்கிறோம். இன்னொன்று கட்டியாக எடுக்காமல் நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க. ஸோ
ஸோ அப்போ வந்து தேங்காய் அளவும் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப கட்டியாக எடுத்தால் கலோரி நிறையா வந்துடும். நிறையா தேங்காய் சட்னி எடுத்தாலும் நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ஸ்டவனாக இருக்கும். அதனால் ராத்திரிக்கு கடைசி மீலாக எடுக்கிறவங்க கம்மியாக எடுத்துக்கோங்க. கம்மியாக எப்படி எடுக்கணும்னா, கட்டியாக சட்னி இருக்குன்னு அப்படின்னா பாதி பங்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4:30க்கு நான் எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். நல்லா சூடாக இருக்குது. ஊதி ஊதி தான் குடிப்பேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு குடிப்பேன். இதான் ஆவி மேலே வர்ற அளவுக்கு இருக்குது. அப்பயே போட்டு கொஞ்சமாக பொடி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து குடிங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு முழு பலன் கிடைக்கும். இல்லைக்கா இந்த பொடியெலாம் அரைக்க முடியாது, குடிக்க வசதி இல்லை, நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னா நல்லா சூடாக வார்ம் வாட்டர் எடுத்து குடிங்க. ஒரு மீல் சாப்பிட்டு 45 நிமிஷம் கழித்து இல்லைன்னா 1 மணி நேரம் கழித்து குடிங்க. நல்லா ஜீரணமாயிரும். மணி 6:30 ஆகுது. நிதிஷப்பா கடைசியில் எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறாங்க. நான் 4:30க்கெலாம் எடுத்து குடிச்சிட்டேன். எந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதுக்குன்னு ஆப் இருக்கும். உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க ஆப்பை. என்னோடது வந்து நாய்ஸ் ஃபிட். நான் வந்து ஆப் ஓப்பன் பண்ணனையுமே கீழே ஐக்கான் சின்ன ஐக்கானாக இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து வாட்ச் ஃபேஸ்ன்னு இருக்கியா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா வந்து அந்த ஃபேஸ் வரும் உங்களுக்கு. வாட்சுக்கு முன்னாடி வைக்கிற நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட பிக்சர் வைக்கணும் அப்படின்ற போது கஸ்டமைஸ்டுன்னு இருக்கா, அதை வந்து லெட்ஸ் கோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதில் வந்து கேலரிஸ் இல்லைன்னா கேமரா காமிக்கும். உடனே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா கேமராவுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேலரிஸில் போய் அங்கே போய் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் ரொம்ப ஃபோட்டோலாம் என்னதில் இருக்காது, தேடுவோம் ஒரு ஃபோட்டோவை. சரி, ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஸோ உங்கள் இமேஜை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே வர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த டிகிரி கூட கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் குறைக்கணுன்னா கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். அந்த டிகிரி ஃபார்முக்கு 38, 34 இருக்கா கீழே, அதை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி குறைக்கலாம். குறைச்சிட்டு மேலே வந்து ரைட் சைடு வந்து டிக்கு போட்டிருக்காங்களே, அந்த டிக்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் படம் வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் காமிக்கும். அதில் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது 100% ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. இப்போ உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கும். அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்கள் பிக்சர் தெரியும். அவ்வளோதான், ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தான் என்னால் முடிஞ்சது போடுறதுக்கு. ஸோ கடைசியாக போட்டாச்சு. ஸ்மார்ட் வாட்சில் வந்து உங்கள் ஃபோட்டோ வைக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. பார்த்துட்டிங்களா? என்னோடய வேலைலாம் முடிஞ்சிச்சு. செம டயர்டாக இருக்குது. நான் தூங்க போகிறேன். மேக்ஸிமம் தூக்கம் வந்து வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம். 7 to 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும். சரியாக தூங்கலை அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மன அழுத்தம் கூட நம்ம வெயிட் லாஸ் ஆகக்கூடாது. அது நான் வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன் கண்கூடாகவே. அதனால் தூக்கம் வந்து அதுவும் நைட்டு தூக்கம் 8 மணி நேரம் கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி விளாக் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நிதிஷ் எக்ஸாம் அப்படின்ற போது கூட ஃபுல்லாக உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு 2 வாரத்துக்கு விளாக் வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் சிம்பிளாக காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.